வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் சூலூரில் நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒரு தொடர் முயற்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்முடைய கடமைகளை நாம் சரிவர செய்து கொண்டே வந்தோம் என்றால் அதுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பல பேர் பல இடங்களில் பல சமயங்களில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு அதில் நம்பிக்கை வருதோ இல்லையோ, இப்போ கடந்த 3.5 வருடங்களாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து தினம் ஒரு வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். அது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். சில நாட்டில் 2 வீடியோ போட்டிருக்கோம், சில நாட்டில் 3 கூட போட்டிருக்கோம். அப்படி ஒரு தொடர் முயற்சியை எந்த காலத்துலேயோ நமக்கு கிடைக்காத சில விஷயங்களை இது மூலம் நம்ம தீர்த்திட்டு வரும்போது அதனுடைய பலன் பாருங்கள் இன்றைக்கி காலையில் நடந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி சூலூர் தமிழ்ச்சங்கத்தில் இருந்து எனக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அதை விட அதில் ஒரு பியூட்டி என்னன்னு பாருங்கள். இந்த 3.5 ஆண்டு காலத்தில் 3 வருஷம் 4 மாதம்னு வச்சுக்கோங்க, நான் வாங்கின முதல் விருது இதுதான். பலரும் பலவிதமாக பாராட்டியிருக்காங்க, டிஸ்கரேஜ் பண்ணவங்களும் இருக்காங்க. 2 பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த விருது கிடைச்சது காரணம், என்னுடைய திறமை ஒரு புறம் இருந்தாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் நீங்கள் முதல்ல கொடுத்ததுனால தான் இப்போ அவங்க அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான செய்தி இது. எப்படி வந்தது, ஏன் வந்ததுன்னெலாம் எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு தட்டி எழுப்பி இந்தாப்பா விருதுன்னு கொடுக்குறாங்க. ஒளி ஊடக கலைஞர் அப்படின்னு ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க, ஒரு ஷீல்டு கொடுத்துருக்காங்க, சூலூர் தமிழ்ச்சங்கத்திலேருந்து ஒரு சான்று கொடுத்துருக்காங்க, பொன்னாட மாதிரி ஒன்று போத்துனாங்க. ஒரு மாபெரும் சபையில் யாரோ எவரோன்னு இல்லாமல் ஒரு மரியாதைக்குரிய மாபெரும் மனிதருடைய கையால் அந்த விருதை எனக்கு கொடுத்தாங்க. உண்மையிலேயே நான் செஞ்ச பாக்கியமாக தான் இருக்கணும். எதாக இருந்தாலும் நான் இப்போ எல்லாருக்குமா சேர்த்து ஒரே ஒரு வாட்டி நன்றி அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா இதில் விருது கொடுத்தவங்க மட்டும் இல்லை, விருது கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்தவங்க மட்டும் இல்லை, இத்தனை நாளும் என்னுடைய வீடியோவை பார்த்து அதை ஒரு மதித்து நீங்கள் பண்ண அந்த காரியத்தினுடைய மொத்த வெளிப்பாடு தான் இந்த விருது. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குல்ல? குருமகா சன்னிதானம் 51 சக்தி பீடம் ஆதீனம்னு ஒன்று இருக்குங்களா, காமாட்சிபுரம் ஆதீனம், ஒண்டிப்புதூர் தாண்டி செக் போஸ்ட் கிட்ட உள்ளே போகணும். அதனுடைய 2வது குருமகா சன்னிதானம் தான் அவர் தான் தன்னுடைய திருக்கரங்களால் இந்த பரிசை எனக்கு கொடுத்தாரு. அதனால் இதான் விஷயம். பார்த்து சந்தோஷப்படுங்க, வாழ்த்துங்க. மேலும் பல பரிசுகள் வாங்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்கோ இல்லையோ, தானாக வந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வர வேண்டியது வந்து தானே தீரும். இதில் முதல் பாராட்டை சூலூர் தமிழ்ச்சங்கத்துக்காரங்க எடுத்துக்கிட்டாங்கங்கிறதுல எனக்கு அது ஒரு சந்தோஷம். இன்னும் எத்தனை பேர் பாராட்ட காத்திருக்காங்களோ தெரியாது, காலம் பதில் சொல்லும். இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய மகிழ்ச்சியில் நீங்களும் பங்கு கொள்ளுங்கள், மகிழ்ச்சி பரவட்டும். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.